ஸோ ஹைபர்நெட்னா என்ன? ஓவராலாக ஒரு பிகர் பிக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஹைபர்நெட்னா என்னது? அது வந்து ஒரு ORM ஸ்டாண்டர்ட். இப்போது ஜேபிஏன்னு ஒன்று இருக்குது. ஜேபிஏ என்ன பண்ணும்? ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும். நீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக இருக்க, நீ வந்து ஒரு ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். நீ ஒரு ஆஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஒரு ஜாவான்னு வச்சுப்போமே. ஜாவா வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இதே ரிலேஷ்னல் டேட்டா பேஸ்னால் அதோட ஸ்டைலு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், டேட்டாவை எடுக்கணும், போடணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டையும் கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும். அதுதான் வந்துட்டு ஜேபிஏ. இப்போ ஜேபிஏங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். எந்த மாதிரி நீ கனெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கெலட்டன், ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் அது கொடுக்குது. அது வந்து ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. அப்போது ஜேபிஏவை ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது ஒன் ஆஃப் த இது வந்து ஹைபர்நெட். ஸோ ஹைபர்நெட் என்ன பண்ணும்? ஜேபிஏ கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது ஜேபிஏ வந்து கோடு போட்டு காமிச்சிருச்சு, நீ இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது வந்து ஹைபர்நெட். ஸோ ஓவராலாக என்ன நடக்க போகுது? எடுத்தோன்னோ இப்போ வந்து என்ன ஆகுது? ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நார்மல் ஹைபர்நெட், ஸ்ப்ரிங் பூட்லாம் வராமல் நார்மல் ஹைபர்நெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? hibernate.xmlனு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து வச்சுருப்பாங்க முன்னெல்லாம். அதுலேருந்து ரீட் பண்ணும். இப்போது அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ரீட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து என்ன எடுக்கும்? டிபி என்ன டிபி, அதோட பாஸ்வேர்டு, யூசர் நேம் என்ன, அதோட யூஆர்எல் என்ன, எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கும். அதுக்கப்புறம் டயலெக்ட்னால் நீ எந்த மாதிரியான டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயிலும் வாங்கிக்கும். ஹைபர்நெட்டுக்கு எதுக்கு டயலெக்ட் வேணும்? ஏன்னா ஹைபர்நெட் தான் குவெரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. அப்போது நம்ம எந்த டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி குவெரியை ஹைபர்நெட்னால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் டயலெக்ட்லாம் வாங்கிக்குது. அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த கிளாஸஸ் மேலே என்டிட்டி இதெல்லாம் என்டிட்டின்னா என்ன அர்த்தம்? இதுதான் வந்துட்டு டிபி ஆப்ஜெக்ட், டிபியோட டேட்டாபேஸ் டேபிள்ஸோட ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த என்டிட்டிஸ். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோ. ஓகே, யார் வந்து டேபிளோட ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடும். இந்த கிளாஸஸ்லாம் இந்த டேபிள்ஸ்க்கு மேப் ஆகணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிவிடும். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு யார் க்ரியேட் ஆகிடுவா? செஷன் ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு செஷன் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். ஓகே, ஹெவி ஆப்ஜெக்ட்னால் அதில் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். யார் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த செஷன் ஃபேக்ட்ரியில் இருக்கும். ஓகே, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகணும்? இப்போ ஏதோ ஒரு மெத்தட் மேலே நம்ம ட்ரான்சாக்ஷனல் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே போகும்போது என்ன நடக்கும்? செஷன் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா? செஷன் ஃபேக்ட்ரி வில் க்ரியேட் செஷன் ஃபார் அஸ். அப்போ அந்த ட்ரான்சாக்ஷனல் பார்த்தோன்னா ஒரு செஷன் க்ரியேட் பண்ணிடும். செஷன் க்ரியேட் ஆனதும் அது கூடவே ஒரு பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட் லெவல் கேஷ். ஓகே, இப்போ டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிற அந்த டீட்டெயில்ஸோட ஸ்னாப்ஷாட்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கேஷில் தான் இருக்கும். அப்போ செஷன் ஆப்ஜெக்ட் தான் இஸ் அன் ஆக்சுவல் பிரிட்ஜ் பிட்வீன் நம்மளோட அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா பேஸ்க்கான ஆக்சுவல் பிரிட்ஜ் இஸ் அ செஷன். இது ஒரு லைட் வெயிட் ஆப்ஜெக்ட். ஸோ ட்ரான்சாக்ஷனல் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் செஷன் ஃபேக்ட்ரி என்ன பண்ணும்? ஒரு செஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் முடிஞ்ச லாஸ்ட் லைன் வரும்போது இந்த செஷன் ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வந்து லைட் வெயிட். அடுத்ததாக நம்ம முக்கியமான கோர் ஆப்ரேஷன், கோர் லாஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து session.save அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உடனடியாக அது வந்து டேட்டா பேஸுக்கு போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்சாக்ஷனல் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 2-3 டிபி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? மொதல் டிபி ஆப்ரேஷனை
க்ராஸ் பண்ணி அடுத்த ஆப்ரேஷன் போகும்போது ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி ஹைபர்நெட் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன டிபி ஆப்ரேஷன் கொடுத்தாலும் ஹைபர்நெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட் எஸ்கியூஎல் எக்ஸிக்யூஷன் வந்து இருக்காது. அது என்ன பண்ணிடும், ஓகே நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை ஆக்ஷன் க்யூவில் ஆட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஜெக்டை நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட்ஸை என்னவா மாற்றிருக்கோமோ அதை கொண்டு போய் பர்சிஸ்டண்ட்டில் போட்டுரும், பர்சிஸ்டன்ட் கேஷில் போட்டுரும், பர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் லெவல் கேஷில் போட்டுரும். இப்போது எந்த எக்ஸிக்யூஷனும் நடக்காது. இப்படியே 2-3 டிபி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்ஷன் க்யூவில் போயிட்டு அப்டேட் பண்ணி வைக்கும். கடைசியாக டர்ட்டி செக்கிங் அண்ட் ஃப்ளஷிங் ட்ரான்சாக்ஷனோட லாஸ்ட் லைனுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணும், இப்போ தான் கமிட்டு ஃப்ளஷ்ஷு பண்ண போகுது. அப்போது கமிட் ஃப்ளஷ்னால் என்ன அர்த்தம், இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆப்ஜெக்டை போட்டிருக்கீங்க. ஏற்கனவே டிபிலேருந்து ரிட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். டர்ட்டி செக்கிங் பண்ணும். எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா டர்ட்டின்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணி 1 by 1 என்ன பண்ணும், டேட்டா பேஸ்க்கு வியா JDBC வழியாக அனுப்பிச்சி வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதோட ரிசல்ட்டுக்காக. அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சி வெயிட் பண்ணோம் அதோட ரிசல்ட்டுக்காக. நம்ம பேட்சாக ரன் பண்ணுன்னு சொல்லாத வர இந்த மாதிரி 1 by 1 போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்டையராக என்ன நடக்குதுன்னு ஒரு டைம் பார்த்துடலாமா. ஒரு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் session.saveன்னு கொடுக்குறீங்க, user.set நேம்னு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. இப்போ என்னாகும், ஃபர்ஸ்ட் லெவல் கேஷ் அதாவது பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்குள்ளே அந்த யூசர் ஆப்ஜெக்டை போட்டு வச்சிரும். பழைய தடவை டிபிலேருந்து எடுக்கும்போது எடுத்த ஸ்னாப்ஷாட்டும் அந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஆக்ஷன் க்யூவில் போயிட்டு என்ன பண்ணோம், இன்சர்ட் ஆக்ஷன், அப்டேட்டா இல்லை டெலீட்டா, ஆன் வாட் டேபிள், யூசர் டேபிள் மேலே அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது டர்ட்டி செக்கிங், ஸ்னாப்ஷாட்டோட கம்பேர் பண்ணு. இஃப் டர்ட்டியாக இருந்தால் மட்டும் ஜென்ரேட் த எஸ்கியூஎல் query-யை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், JDBCக்கு கொடுக்கும். JDBC தான் என்ன பண்ணுது, டேட்டா பேஸ் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே எங்கே வருது, செஷனுக்கு வருது. அங்கேருந்து எங்கே போகுது, நம்ம அப்ளிகேஷன் தானே ரெக்வெஸ்ட் பண்ணிச்சு, செஷன்லேருந்து திரும்ப அப்ளிகேஷனுக்கு போகுது. நம்ம முன்ன பார்த்த மாதிரி டயலக்ட் ஏன் முக்கியம், பிகாஸ் நீங்கள் என்ன டேட்டா பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டேட்டா பேஸ்க்கும் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஹைபர்நெட் என்ன பண்ணும், டயலக்டை வச்சு தான் HQL ஹைபர்நெட் query லாங்குவேஜை SQL-ஆக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம மென்ஷன் பண்ணால் தான் அந்த டயலக்ட் வச்சு இட் கன்வெர்ட்ஸ் DB ஸ்பெசிஃபிக் SQL கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ போஸ்ட்கிரஸோ ஆரக்கிளோ MySQL-ஓ இதில் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து நமக்கு query கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், செஷன் ஃபேக்ட்ரி இஸ் ஹெவி. அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு செஷன் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் கேஷ் இருக்கிறதுனால டிபியை வந்து நம்ம தொடர்ந்து ஹிட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருப்போம். ஸ்னாப்ஷாட்டையும் சேஞ்ச் ஆன ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணி டர்ட்டி செக்கிங் எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் டிபியை நம்ம ஹிட் பண்ணுவோம். டயலக்ட் எதுக்கு வேணும், டு ஜென்ரேட் த SQL. செஷனுங்கிறது இட்ஸ் அ லைட் வெயிட். அந்த இப்போ யூனிட் ஆஃப் ஒர்க், அந்த டிரான்சாக்ஷன் நம்ம போடுறதுக்கு ஒரு செஷன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகியிருக்கும். டர்ட்டி செக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம மாறி இருக்கா மாறலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேட்டா பேஸ்க்கு போகிறோம். மாறலைன்னா we never go to the DB. ஹைபர்நெட் என்ன பண்ணுது, ஹைபர்நெட் தான் SQL ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்ணுது அண்ட் அதை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணவும் வைக்கிது. சரி, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் அட்ரான்சாக்ஷனல் இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அட்ரான்சாக்ஷன் அனடேஷனை பார்த்ததுமே ஸ்ப்ரிங் AOP ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணும், அந்த கிளாஸுக்கு ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிடும். இப்போது நம்ம ஒரு கிளைண்ட் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, நம்மளோட டிரான்சாக்ஷனல் மெத்தடுக்கு வந்து கால் வரும்போது
காலை யார் எடுக்க போகிறா? ப்ராக்ஸி தான் எடுக்க போகுது. ஆக்சுவல் சர்வீஸ் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கும். சரி, இது எப்போ க்ரியேட் ஆகுது? ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், காம்பனன்ட் ஸ்கேனிங்னு கொடுத்துருப்போம். அப்போ என்ன பண்ணோம், ஸ்ப்ரிங்கு ஒரு காம்பனண்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்குமா, என்னென்ன அட் சர்வீஸ் போட்டிருக்கோம், ரெஸ்ட் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒவ்வொரு அனடேஷனையும் ஸ்கேன் பண்ணும். அப்புறம் முக்கியமாக எந்தெந்த மெத்தட்ஸ் மேலே நம்ம ட்ரான்சாக்ஷனல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ ஓகே இவங்க ட்ரான்சாக்ஷனல் போட்டிருக்காங்க, அதனால் ஸ்ப்ரிங் கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிளாஸோட ஒரு பீனை க்ரியேட் பண்ணும்போதே அதோடு சேர்த்து ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டையும் வந்து நமக்காக க்ரியேட் பண்ணிடும். எதுக்காக இப்படி வந்து அது ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்? ஸோ ஒரு டிபி நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெயில் ஆனால் ரோல் பேக் பண்ணணும், ஃபெயில் ஆகலைன்னா கமிட் பண்ணணும். ஆனால் நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. எக்ஸ்பிளிசிட்டாக இந்த எந்த ஒரு கோடையுமே நம்ம எழுதலை. எல்லாத்தையுமே யார் பண்ணுறா? ஸ்ப்ரிங் தான் பண்ணுது. அப்போ எப்படி அது பண்ணும்? அதுக்கு அப்போ ஒரு ப்ராக்ஸி தேவை. அந்த ப்ராக்ஸி மேலே இந்த கோடெல்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஃபெயில் ஆனால் ரோல் பேக் பண்ணு, எதுவுமே ஃபெயில் ஆகலைன்னா கமிட் பண்ணு. இவங்க ட்ரான்சாக்ஷனலாக ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீ பாட்டு கமிட் பண்ணிடாத, மெத்தட் முடிகிற வரை நீ வெயிட் பண்ணு. ஸோ செட் ஆட்டோ கமிட் வந்து ஃபால்ஸு. இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு இடம் வேணும். அதனால் என்ன பண்ணிடுது, ஆக்சுவல் கிளாஸை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி வந்துடுது. ஸோ எந்த கால் வந்தாலும் ப்ராக்ஸி தான் அதை ஹேண்டில், ட்ரான்சாக்ஷனலுக்கு எந்த கால் வந்தாலும் ப்ராக்ஸி தான் முதல்ல அதை ஹேண்டில் பண்ணும். அப்புறம் தான் பின்னாடி அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அது கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராக்ஸி என்ன பண்ணும், பிளாட்ஃபார்ம், அதாவது ட்ரான்சாக்ஷனை பார்த்ததுமே நம்ம ஸ்ப்ரிங் பூட் என்ன பண்ணிடும், ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் மேனேஜர் வந்து வச்சுருக்கும். ஸோ ப்ராக்ஸி வந்து பிளாட்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் மேனேஜர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோ கமிட் வந்து ஃபால்ஸு, அதாவது எந்த டேட்டாவையும் கமிட் பண்ணிடாத, நானாக உனக்கு இண்டிகேஷன் கொடுப்பேன் எப்போ நீ கமிட் பண்ணணும்னு, அது வரையும் நீ எந்த டேட்டாவையும் கமிட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற இண்டிகேஷன் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டெப் 2 ஒரு டிபி கனெக்ஷன் மேலே தான் வந்துட்டு ஆட்டோ கமிட் ஃபால்ஸுன்னு செட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு டிபி கனெக்ஷன் எப்போ கிடைக்கும், ஆக்சுவலாக யாராவது நம்ம ட்ரான்சாக்ஷனல்னு போட்டிருக்கிற மெத்தடை கால் பண்ணும்போது தான் நம்ம டிபி கனெக்ஷனையே எடுப்போம். ஸோ ஸ்டெப் 2 எப்போ இன்வோக் ஆகும், நம்மளோட ட்ரான்சாக்ஷனல் மெத்தடுக்கு ஆக்சுவல் கால் வரும்போது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு த்ரெட் பைண்டிங். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 2ல் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லா இதுவும், அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா அதை ஒரு த்ரெட்டு தான் வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தான் ப்ராசஸ் பண்ணி ரெக்வெஸ்ட்டை யார்கிட்ட கொண்டு வரும், ப்ராக்ஸிகிட்ட கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி அதை பார்த்துட்டு என்ன பண்ணோம், ஓகே இவங்க வந்து ட்ரான்சாக்ஷனல் மெத்தடுக்கு கால் பண்ணுறாங்க, நம்ம வந்து டேட்டாபேஸ் பூல்லேருந்து ஒரு கனெக்ஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் பூல்லேருந்து ஒரு கனெக்ஷனை எடுத்துகிட்டு இப்போ எந்த த்ரெட்டு கால் பண்ணாங்களோ அந்த த்ரெட்டுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை த்ரெட் லோக்கலில் போட்டு வச்சிடும். இப்போ அந்த த்ரெட் லோக்கல் வந்துட்டு த்ரெட் லோக்கலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கில்ல, அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து யாருக்கு இப்போது ஓன் பண்ண முடியும், அந்த ஹைபர்நெட், அந்த பர்டிகுலர் ஹைபர்நெட் செஷனுக்கானது அது. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் 3 விதமான ரெப்பாசிட்டரியில் நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட் ரெப்போ, ஆடிட் ரெப்போ, நோட்டிஃபிகேஷன் ரெப்போன்னு 3 விதமான ரெப்பாசிட்டரியில் நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இப்போ இந்த த்ரெட் பைண்டிங் நடந்துட்டதுனால த்ரெட் லோக்கலில் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த 3 ஆப்ரேஷனுமே அந்த ஒரே ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷனை தான் ஷேர் பண்ண போகுது. அதனால் ஒவ்வொரு டிபி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கும் ஒரு தனி டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து நம்ம பூல்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப் 4ல் தான் வந்துட்டு ஆக்சுவல் பிஸ்னஸ் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நம்ம சேவ், அப்டேட் அந்த மாதிரி எதனா மெத்தட் கால் கொடுக்கும்போது டைரெக்டாக இது வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகாது.
பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் அந்த ஆப்ஜெக்டில் என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டில் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் பர்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் repository.save அக்கௌண்ட்டுன்னு நம்ம 2 டைம் சேவ் கொடுக்குறோம். ஸோ இது 2 டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது, அது பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் பேலன்ஸை 100ன்னு செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் repository.save பார்த்துட்டு ஆக்சுவலி கால் போகாது. என்ன பண்ணும், பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்டில் இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்டோட பேலன்ஸை 100ன்னு போட்டு வச்சுருந்துருக்கும். அடுத்து account.setBalance 200ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போது மறுபடியும் அந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் போய் அங்கே ஏற்கனவே அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட பேலன்ஸ் இப்போ 200ன்னு மாற்றிட்டு இப்போ repository.save அப்படிங்கிறத பார்த்ததும் இந்த டைமில் தான் அந்த பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு 200 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இப்போயும் SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது, அப்படி மாற்றி பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டில் வச்சுருக்கோம். இப்போ மெத்தடோட லாஸ்ட் லைன் வரையும் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. அப்போ மெத்தடே முடிஞ்சிருச்சு. அப்போ கண்ட்ரோல் திரும்ப எங்கே போகும், ப்ராக்ஸி ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். இப்போ ப்ராக்ஸி தான் 2 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஒன்று ஃப்ளஷ்ஷு, செகண்டு கமிட் இல்லைன்னா ரோல் பேக். ஸோ ஒரு மெத்தட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் ப்ராக்ஸி வந்துட்டு ஹைபர்நேட் கிட்ட என்ன சொல்லும், இந்த மெத்தட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் க்யூவில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அதுதான் வந்து ஃப்ளஷ். ஸோ இந்த ஃப்ளஷ் நடக்கிற சமயத்தில் தான் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், டர்ட்டி செக்கிங் நடக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்னாப்ஷாட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டிருக்க அந்த ஆப்ஜெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு பார்க்கும். மாறி இருந்தால் டர்ட்டி அப்படிங்கிறது வந்து அதை எனேபிள் பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்து SQL வந்து க்ரியேட் பண்ணும். நம்ம எந்த மாதிரி query எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான SQL ஸ்டேட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் க்ரியேட் பண்ணி வச்ச அந்த SQL queryயை JDBC டிரைவர் வழியாக வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்பும். ஸோ இப்படி எல்லா அந்த SQL queryயும் டேட்டா பேஸ்க்கு போயிடுச்சு. ஆனால் டேட்டா பேஸ் இந்த query எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அது ஒரு டெம்ப்ரவரியாக டிரான்சாக்ஷன் லாகில் வந்து அது போட்டு வைக்கும். இன்னும் வந்து டேட்டாவை அது வந்து கமிட் பண்ணலை. ஸோ இப்போது நம்ம எக்ஸிக்யூட் பண்ண அந்த மெத்தடில் எந்த எக்ஸப்ஷனும் வரல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் ப்ராக்ஸி வந்து கமிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கால் எடுக்கும். ஸோ கமிட் அப்படின்னு கொடுக்கும். இப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக டேட்டா சேஞ்ச் ஆகும். இல்லை நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணும்போதே queryயில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ எரர் இருக்குது அப்படின்னா உடனே ப்ராக்ஸி என்ன பண்ணிவிடும், ரோல் பேக் அப்படின்னு வந்து சொல்லிவிடும். ஸோ டேட்டா பேஸில் டேட்டாவும் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, 4 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தோம், அது எக்ஸிக்யூட் ஆகாமையே கேன்சல் ஆகிட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பிடும். ஸோ இப்போது ஃபுல்லாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கிளைண்ட் கிட்டேருந்து ரெக்வெஸ்ட் வருது, டைரெக்டாக ட்ரான்சாக்ஷன் மெத்தடுக்கு போகாது, ஏன்னா அதுக்கு மேலே ப்ராக்ஸி இருக்கும். ப்ராக்ஸி கிட்ட வரும். ப்ராக்ஸி என்ன பண்ணுன்னா பிளாட்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் மேனேஜர் கிட்ட போகும். அது என்ன பண்ணும், அந்த ட்ரான்சாக்ஷன் ஆட்டோ கமிட்டை ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிவிடும். ஸோ இப்போ பூல்லிருந்து ஒரு DB கனெக்ஷன் எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவல் யூசர் காலும் வந்துருச்சு. ஸோ அந்த த்ரெட் லோக்கலில் அந்த ட்ரான்சாக்ஷன் ஹைபர்நெட்டோட செஷன் எல்லாத்தையும் வந்து ப்ராக்ஸி சேவ் பண்ணி வச்சிடும். அடுத்ததாக நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெவல் கேஷ் போகும். அங்கே இருந்து தான் நமக்கு வந்து டேட்டா பேஸ்க்கு போகும். ஸோ நமக்கு அட்ரான்சாக்ஷனல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா மெத்தட் வந்து பப்ளிக்காக இருக்கணும், அப்போ தான் ப்ராக்ஸி ஒர்க் ஆகும். ஸோ ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் ரோல் பேக் நடக்கும், வேறு எந்த விதமான எக்ஸப்ஷன்ஸ்க்கும் ரோல் பேக் நடக்காது. இப்போ ஒரே டிரான்சாக்ஷனில் மல்டிபிள் ரெபாசிட்டரி நம்ம கால் பண்ணியிருந்தாலும் நம்ம அதே டேட்டாபேஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதே செஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்ரான்சாக்ஷனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு ஒன்று எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி வந்து அதில் அப்ளை ஆகும். ஸோ சக்ஸஸ் சினாரியோவில் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு டர்ட்டி செக்கிங் பண்ணும், அப்புறம் டர்ட்டியாக இருக்கணும், எதனா சேஞ்சஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இருக்கிற எல்லா SQL queries-ஐயும் ஃப்ளஷ் பண்ணும். ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதில் எந்த இஷ்யூ வரல அப்படின்னா ஆக்சுவல் கமிட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்.
எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைபர்நெட் செஷன் க்ளோஸ் ஆயிரும். கனெக்ஷன் டேட்டாபேஸ்லேருந்து கனெக்ஷன் பூல்லேருந்து எடுத்துகிட்டு போல் திரும்ப அது வந்து கனெக்ஷன் பூலுக்கே போயிடும். இதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராக்ஸி வந்து அந்த எக்ஸப்ஷனை டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சாக்ஷனை ரோல் பேக் பண்ணிடும். connection.rollback அப்படின்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதே தான் டேட்டாபேஸ் கனெக்ஷன் திரும்ப பூலுக்கு போயிடும், செஷனும் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா எக்ஸ்டர்னல் கால் ஒன்று வருது. இதை யார் ஹேண்டில் பண்ண போகிறா? ஸ்ப்ரிங் ப்ராக்ஸி தான் ஹேண்டில் பண்ண போகுது. அதை என்ன பண்ணும்? ட்ரான்சாக்ஷன் மேனேஜரை கால் பண்ணிவிட்டு ஒரு கனெக்ஷனை எடுத்துக்கும். கனெக்ஷன் எடுத்துகிட்டு connection.setAutoCommit வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இப்போ நமக்கு செஷனும் இருக்குது, டேட்டாபேஸ் பூல்லேருந்து ஒரு கனெக்ஷனும் இருக்குது. அதை வந்து த்ரெட் லோக்கல் கூட பைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏதாவது டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணும்போது அந்த என்டிட்டியை பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டில் தான் லோட் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கும். நம்ம ஏதாவது மாற்றும் போதும் என்னாகும்? சேஞ்ச் பண்ணுறது முதல்ல வந்து அந்த கேஷ் மெமரி பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டில் தான் போகும். இப்போ மெத்தட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரிஜினல் ஸ்னாப்ஷாட் இங்கே இருக்குது, மாடிஃபைடு என்டிட்டியும் கேஷ் மெமரியில் தான் இருக்குது. இப்போ மெத்தட் எக்ஸிக்யூஷன் எண்ட் ஆகுது. இப்போ என்ன செய்யும்? டர்ட்டி செக்கிங் பண்ணும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டையும் ஏற்கனவே எடுத்த ஸ்னாப்ஷாட்டையும் கம்பேர் பண்ணுது. இப்போ தான் வந்துட்டு எஸ்கியூஎல் டெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்கியூஎல் query வந்து ஜென்ரேட் ஆகும். எது வழியாக? டேட்டாபேஸ் டைலக்ட் வழியாக. இப்போ session.flush கொடுக்கும்போது JDBC டிரைவருக்கு போகுது. அங்கே போயிட்டு ஃப்ளஷ் ஓகே ஆனதுக்கப்புறம் connection.commit இல்லைனா ரோல்பேக் ஃபெயிலியர் ஆனால். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் யாமல்னு நம்ம தனியாக வச்சுருப்போம். அதில் இருக்கிற அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு என்டிட்டி மேனேஜர் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ என்டிட்டி மேனேஜர் என்டையர் அப்ளிகேஷனுக்கும் ஒரே ஒரு என்டிட்டி மேனேஜர் மட்டும்தான். ஸோ அட்ரான்சாக்ஷனல் மெத்தட் இருக்கும்போது இப்போ யூசரோட கால் வருது. இப்போ யூசர் கண்ட்ரோலருக்கு வருது. அப்டேட் யூசர் அப்படிங்கிற கால் வந்து ட்ரான்சாக்ஷன் மேனேஜருக்கு போகுது. இப்போது அங்கே போகும்போது ஆப்வியஸ்லி ப்ராக்ஸி தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ என்ன ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஸ்டேட்டஸ், இது ரெண்டை மட்டும்தான் நான் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த அட்ரான்சாக்ஷனல் கால் ஆனதுமே என்னாகும்? என்டிட்டி மேனேஜர் ஃபேக்ட்ரி வந்து என்டிட்டி மேனேஜரை க்ரியேட் பண்ணும், பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டையும் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் யாருக்கு? இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். அதை எப்படி டிஃபைன் பண்ணுது? த்ரெட் லோக்கலில் சேவ் பண்ணிக்குது. அந்த என்டிட்டி மேனேஜரையும் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டையும் த்ரெட் லோக்கலில் பைண்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இட் மேக்ஸ் லைக் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கான என்டிட்டி மேனேஜரும் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்க போகுது? இப்போ செலக்ட் பண்ணுறோம். யூசரை செலக்ட் பண்ணுங்கள், வேறு ஐடி = 1 அப்படின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் லெவல் கேஷில் அது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கும். அடுத்தது என்டிட்டி மேனேஜர் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் வழியாக நம்ம வந்து ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம், யூசரோட நேமு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஃபஸ்ட் லெவல் கேஷில் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போது என்னாகும்? டர்ட்டி செக்கிங் நடக்கும். ஸோ என்ன மாறி இருக்குது, மாறலையா அப்படின்னு டர்ட்டி செக்கிங் நடக்கும். ஸோ டர்ட்டின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளஷ் பண்ணும். ஃப்ளஷில் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து கமிட் பண்ணும். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்டிட்டி மேனேஜர் பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் கால் வந்ததுன்னா மறுபடியும் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கும்.